السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஜும்மாவுடைய நாளையிலே மிகவும் சங்கையான ஒரு இடத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகளாவிய அளவிற்கு 4000க்கும் மேற்பட்ட மரங்கள் இருப்பதாக ஒரு ஆய்வு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அந்த மரங்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் மட்டும்தான் மார்க்கம் என்ற பெயரிலே இருக்கின்ற ஒரே இஸ்லாம் மட்டும்தான் இன்றைக்கு உலகளாவிய அளவிற்கு பரவிக் கொண்டிருக்கிறது என்பதை ஆய்வுகள் தெளிவுபடுத்துகின்றன. இஸ்லாம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் என்பதாக முஸ்லிம்களே இஸ்லாத்தை விளங்காமல் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். அது முற்றிலும் தவறு. இஸ்லாம் என்பது இன்று நேற்று அல்ல, உலகினுடைய முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலும் இன்ஷா அல்லாஹ் உலகம் உள்ளளவும் உலகளாவிய அளவிற்கு பரவி இருக்கின்ற ஒரு மார்க்கம் என்பதிலே மாற்று கருத்திற்கு இடம் கிடையாது. ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, உலகில் தோன்றிய எல்லா நபிமார்களும் எடுத்து வைத்த கொள்கை ஒன்றே ஒன்றுதான், ஏகத்துவம், லா இலாஹ இல்லல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்களா? கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலும் இந்த உலகம் உள்ளளவும் ஒலிக்கின்ற ஒரே ஏகத்துவ வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ். வலகத் ஊஹிய இலைக்க
வயலல்லதீன மின் கபலிக்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுவார், நபியே, உமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற எல்லா நபிமார்களுக்கும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரையிலும் எடுத்து வைத்த கொள்கை என்ன தெரியுமா? லயின் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக்க, நீங்கள் இணை வைத்தால், ஏகத்துவத்திற்கு மாற்றமாக நடந்தால், நீங்கள் செய்த நல்லறங்கள் அனைத்தும் பாழாகிவிடும். இதைத்தான் எல்லா நபிமார்களும் போதித்தார்கள். இந்த ஒரு வசனம் போதும். இஸ்லாம் என்பது பெருமானாருடைய காலத்தில் தோன்றிய மார்க்கம் அல்ல, அது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்து உலகம் உள்ளளவும் பரவிக்கொண்டே செல்கின்ற ஒரு மார்க்கம் என்பதற்கு இந்த ஒரு வசனம் தான் பலமான ஆதாரமாக திகழ்கிறது. இன்றைக்கு உலகத்திலே அறிவியல், தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் விண்ணை முட்டுகின்ற அளவிற்கு அது வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கின்றோம். இதற்கும் அல் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவான வசனங்களை இறக்கி வைத்திருக்கின்றார். நீங்கள் வாகனிக்கின்றீர்கள், நீங்கள் அறியாத வாகனங்களையும் நீங்கள் உருவாக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லுகின்றார். பெருமானாருடைய காலத்தில் வாகனிப்பதாக இருந்தால் கழுதைகளை செல்வார்கள், குதிரைகளை செல்வார்கள், ஒட்டகத்தை செல்வார்கள். நீங்க யாராவது நம்ம அதில் போறோமா? சைக்கிள்ல போறது கூட கேவலமாக நாம் கருதுகின்றோம். இன்னும் ஒரு காலம் வரும், இருசக்கர வாகனத்திலே செல்வதை கூட கேவலமாக கருதுவார்கள். அடுத்து ஒரு காலம் வரும், 4 சக்கர வாகனத்திலே செல்வதை அவர்கள் கேவலமாக கருதுவார்கள். வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர், ஒரு சின்ன விமானம் வாங்கி மாடியிலே நிப்பாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு காலம் வரப்போகிறது. உலகம் அழியக்கூடிய நாள் நெருங்க நெருங்க தகவல் தொழில்நுட்ப சாதனங்களும் அறிவியலும் இன்னும் விண்ணை முட்டிக்கொண்டே இருக்கும் என்பதாக இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் வளர வளர ஒன்றை நாம் உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். இஸ்லாத்தின் மீது அவதூறுகளும், தவறான விமர்சனங்களும், தவறான கருத்துக்களும் எழுத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக அதிபயங்கரமாக பரப்பப்பட்டு வருவதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கனிந்த மரம் தான் கல்லடி போடும். ஒரு மரத்துல காய்க்குது அப்படின்னா, காயா இருக்கும்போது யாரும் கல்லதுக்கு எறிய மாட்டாங்க. பழம் கனிய ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த மரம் அதிகமான கல்லடிகளை பெறும். எதற்காக? பழத்தை திருடுவதற்காக, பறிப்பதற்காக. அதுபோன்றுதான் இஸ்லாம் என்பது முழுமை பெற்ற ஒரு மார்க்கம், இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம். என்னதான் நீ ஆய்வு செய்தாலும் கூட இஸ்லாத்திலே தவறுகளை கண்டுபிடிக்கவே முடியாது. மீறி ஒருவன் இந்த சட்டத்திலே தவறு இருக்கிறது என்று அவன் கண்டுபிடிப்பானேயானால் அது இஸ்லாத்தில் உள்ள தவறு அல்ல, கண்டுபிடிப்பவனின் மூளையில் ஏற்பட்ட கோளாறு என்பதாக இன்னைக்கு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் பார்த்து வருகின்றோம். நாளுக்கு நாள், மணிக்கு மணி, வினாடிக்கு வினாடி இஸ்லாத்தின் மீது அவதூறுகளும் தவறான கருத்துக்களும் சுமத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம். ஆனால் எதற்காக அவதூறை சுமத்துகின்றார்கள்? இஸ்லாத்தை அழிப்பதற்காக, இஸ்லாமிய சின்னங்களை ஒழிப்பதற்காக. இந்த மண்ணிலே இஸ்லாமே இருக்கக்கூடாது, அது மண்ணோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எரியப்பட வேண்டும் என்ற தப்பான எண்ணத்தில் தான் இது போன்ற அவதூறுகளையும் கருத்துக்களையும் எழுத்தின் மூலமாக, அதே நேரத்தில் நிழல் படங்கள் மூலமாக, திரைப்படங்கள் மூலமாக அந்த நச்சு கருத்துக்களை எல்லாம் இன்றைக்கு அவர்கள் பரப்பி வருவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுவார். அந்த அத்தியாயம் நமக்கெல்லாம் மனனமாக இருக்கும். இதா ஜாஅ
நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு வரஐதன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த மார்க்கத்தின் பக்கம் எல்லா காலங்களிலும் ஒருத்தர் ரெண்டு பேர் அல்ல, அஃப்வாஜன் கூட்டம் கூட்டமாக நுழைந்து கொண்டே இருப்பார்கள். 2 தினங்களுக்கு முன்னால் கூட ஒரு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர் குடும்பத்தோட நாங்க இஸ்லாத்துக்கு வரணும், என்ன செய்யறதுன்னு கேட்டார். உங்க சம்மதத்தோட வாரீங்களா? நாங்க முழு சம்மதத்தோடு நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றோம் என்று அவர் சொல்லுகின்றார். அப்ப நம்ம பகுதியிலேயே இது போன்ற இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாத்தை வளர்ப்பதற்காகத்தான் சில ஷைத்தான்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே உதயமாக்க வைத்திருக்கின்றான். அவர்கள் இஸ்லாத்தின் மீது அவதூறுகளை பரப்புவார்கள். இஸ்லாத்தை சிந்திக்காதவர்களும் இஸ்லாத்தை சிந்திப்பார்கள். உண்மையை புரிந்து கொண்டு குர்ஆனை கீழே வைப்பதற்கு முன்னால் ஏகத்துவ கலிமாவை பொழிந்து இஸ்லாத்தை தழுவிக்கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம். ஆயித் இப்னு உமர் அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, தாரகுத்னி அப்படிங்கிற நூல்ல சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் இஸ்லாமு யஅலு வலா யுலா. இஸ்லாம் வெற்றி பெற்றுக் கொண்டே செல்லும், உயர்ந்து கொண்டே செல்லும். அது ஒருபோதும் தாழவே செய்யாது, அது தோற்று போகவே செய்யாது. இஸ்லாமிய சின்னங்களையும் இஸ்லாமியர்களையும் நீ அழித்தொழிக்கலாமே தவிர இஸ்லாத்தை நீ கை வைக்கவே முடியாது. இஸ்லாம் என்பது ஒரு சந்தன மரம். சந்தன மரத்தை சாக்கடையில் நிறையக்கூடிய புழுக்கள் அரிக்க ஆரம்பித்தால் அழிவு யாருக்குங்க வரும்? சந்தன மரத்துக்கா? அந்த புழுக்கள் தான் அழிந்து நாசமாகும். அதைத்தான் இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். பாபர் மசூதி இடிக்கப்படுவதற்காக குரல் கொடுத்தார் ஒருவர். அவர் இன்னைக்கு 96 வயசு ஆயிடுச்சு. பிறந்த நாள் வாழ்த்து கூட அவருக்கு சொல்லவில்லையே. வருத்தப்படுகின்றார்கள். அல்லாஹ் விலாசம் இல்லாமல் ஆக்கி விடுவார். நீ என்னுடைய மார்க்கத்தின் மீது கை வைக்கின்றாயா? என் மார்க்கத்தினுடைய அடையாள சின்னங்களை நீ இடிப்பதற்கு குரல் கொடுக்கின்றாயா? உனக்கு ஒரு காலம் இருக்கிறது. ஆணைக்கு ஒரு காலம் என்றால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்று சொல்வார்கள். நாம நினைக்கிற யானையும் பூனையும் அல்ல. நெய் அப்படின்னா, அதாவது ஆனா பசு அர்த்தம், பசு நெய். அதே நேரத்தில் பூ நெய் அப்படின்னா பூனா மலர், மலர்ந்து கிடைக்கின்ற நெய் தேன். அப்ப நெய்யுக்கு ஒரு காலம் என்றால் தேனுக்கு ஒரு காலம் வரும். அதான் அதனுடைய உண்மையான பொருள். நம்ம இளமை காலங்களில் நெய் ஊற்றி சாப்பிடுவோம். ஆனா வயசு ஆக ஆக நெய் சாப்பிடக்கூடாது, தேனை வேணா நீங்க சாப்பிட்டுக்குங்க, அதான் அதனுடைய பொருள். அந்த மாதிரி இன்றைக்கு நீ கத்தினால் உன்னுடைய குரல் ஒரு நாளைக்கு ஓய்க்கப்படும். நீ அட்ரஸ் இல்லாமல் ஆகிவிடுவாய். ஏன் என்று சொன்னால், இஸ்லாத்தின் மீது நீ பழியை சுமத்தினால் உன்னை அல்லாஹ் நீண்ட காலம் வாழ வைப்பான். ஆனால் சிரமத்திற்கு மேலால் சிரமத்தை கொடுப்பான் என்பதை அந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. சூரத்து சஃப் அப்படிங்கிற ஒரு அத்தியாயம், அதுல 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ்வுடைய பிரகாசத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, இந்த தீனுல் இஸ்லாத்தை வாயால் ஊதி அணைப்பதற்கு அவர்கள் நாடுகின்றார்கள். ஆனால் வல்லாஹு முத்திம்மு நூரி, இது அணையா விளக்கு. அணையா விளக்குன்னா என்ன அர்த்தம்? ஊத ஊத இதனுடைய வெளிச்சங்கள் அதிகமாகிக் கொண்டேதான் செல்லும், அணையவே செய்யாது. அணையா விளக்கு, அணையா விளக்குன்னு வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாம அதுக்கு வாயுக்கள் எல்லாம் அனுப்பப்படும். ஒரு காலத்தில் அணைந்து போகும். ஆனால் இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய ஜோதி, அல்லாஹ்வினால் தோற்றுவிக்கப்பட்டது, அல்லாஹ்வினால் பொருத்தி கொள்ளப்பட்டது. உலகம் உள்ளளவும் அது அந்த ஜோதி ஜோதிமயமாகத்தான் காட்சி தருவே தவிர எவன் வாய வச்சு ஊதினாலும் சரிதான், அந்த வாயு தான் நாரவாய போகுமே தவிர இந்த மார்க்கம் ஒரு காலம் அது அழியவே செய்யாது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இஸ்லாத்தின் மீது திரைப்படங்கள் மூலமாக, கட்டுரைகள் மூலமாக, பேட்டி கொடுப்பதின் மூலமாக இந்த இஸ்லாத்தின் மீது அவதூறுகளை சுமத்துகின்றார்களே, அதை நினைத்து நாம் வருத்தப்பட வேண்டும். இதனால
இஸ்லாத்திற்கு ஏதாச்சும் பங்கு ஏற்படுமோ அந்த அச்சம் தயவு செய்து எனக்கும் தேவையில்லை, உங்களுக்கும் தேவையில்லை. இந்த மார்க்கம் அல்லாஹ்விற்கு சொந்தம். ஆனால் இஸ்லாத்தின் மீது அவதூறுகளை சுமத்துகின்றார்களே, அதை நினைத்து நாம் கண்ணீர் வடிக்க வேண்டும், கண்ணீர் சிந்த வேண்டும். இவ்வளோ கத்துலாம் கத்திட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. அவனுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்த வேண்டும். யா அல்லாஹ், இவனின் மூலமாக இங்க சமுதாயத்தை நீ அழித்து விடாதே, சமுதாயத்தினுடைய மார்க்கத்தினுடைய அடையாள சின்னங்களை நீ பங்கப்படுத்தி விடாதே என்று துவா செய்வது நம் மீது கடமை என்பதையும் பெருமானாருடைய வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. ஆக உலகம் உள்ளளவு இன்னைக்கு உலகம் அழிய போது அப்படின்னா கடைசி மைக்ரோ செகண்ட் வரைக்கும் இஸ்லாத்தின் மீது விமர்சனங்கள் வாளி வாளியாக இணைக்கப்பட்டுக் கொண்டேதான் இருக்கும். அது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இந்த மார்க்கம் எதிர்ப்புக்கு பின்னால் தான் ஒரு கட்சி வளரும். கட்சியே வளரும் பொழுது ஒரு மார்க்கம், மற்ற மதங்களை பாருங்கள், யாராவது விமர்சனம் செய்கின்றார்களா? அல்லாஹ் கூட நம்ம வாய்க்கு பூட்டு போட்டானே, வலா தசுப்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹி, அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை வணங்குகின்றார்களே அவர்களை நீங்கள் திட்டாதீர்கள், அவர்களை கொச்சைப்படுத்தி பேசாதீர்கள். கற்களை வணங்குறாங்க, அதை வணங்குறாங்க, கேவலமா பேசாதீங்க. லக்கும் தீனுக்கும் வலியதி, உங்கள் கலாச்சாரம் உங்களுக்கு, அவர்களின் கலாச்சாரம் அவர்களுக்கு. அவங்க மதத்தை நீங்க தலையிடுவது கூடாது. விமர்சனங்கள் செய்வதாக இருந்தால் எவ்வளவு செய்யலாம். ஆனா மார்க்கம் அதற்கு முஸ்லிம்களுக்கு அனுமதியை வழங்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் நாவடைக்கு நாம் இருக்கின்றோம். எனவேதான் அவர்கள் தூய இஸ்லாத்தின் மீது அவன் இந்த மார்க்கம் வளர்ந்துகிட்டே இருக்குது. இதுக்கு என்ன முட்டுக்கட்ட போடலாம்? அபூஜெஹில் போட்டான், நம்ரூது போட்டான், ஃபிரௌன் போட்டான். இன்னைக்குள்ள அபூஜெஹில்கள் போட்டு பார்க்கறாங்க. அந்த தடையை மீறி இஸ்லாம் அவங்க குடும்பத்துக்குள்ளாலேயே நுழையக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஒன்று தெரியுமா? வெள்ளை மாளிகையில, அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையில ஒவ்வொரு நாளும் திருக்குரான் ஓதப்படுகிறது, திருக்குரான் மொழியாக்கம் செய்யப்படுகிறது. இஸ்லாம் அங்கே ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அதுதான். யார் அதிபராக ஆக்கப்பட்டாலும் சரிதான், அந்த அதிபர் இஸ்லாத்திற்கு ஆதரவாக, எதிர்ப்பாக, நடுநிலையாக எப்படி இருந்தாலும் சரிதான். அந்த வெள்ளை மாளிகையிலே ஒவ்வொரு நாளும் திருக்குரானுடைய வசனங்கள் ஓதப்படுகிறது, ஒளியாக்கம் செய்யப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கானவர்கள் செவிமடிக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இதுதாங்க உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உலகம் அழியக்கூடிய நாள் நெருங்க நெருங்க ஒவ்வொரு கிராமத்திற்குள்ளாலும், ஒவ்வொரு குடிசைக்குள்ளாலும் இஸ்லாம் நுழைந்தே தீரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பல்வேறு ஹதீஸ்களின் மூலமாக இஸ்லாத்தின் வளர்ச்சியை பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அதற்கு எதிரான வலுவான அவதூறுகளும் விமர்சனங்களும் வந்து கொண்டேதான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாவூத் அப்படிங்கிற நூல்ல 4297வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யூஷிக்குல் உமமு அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அகலத்து இலா கிஸ்அத்திஹா. ஒரு தட்டுல உணவு வைக்கப்படுகிறது. ஒரு 10 பேர் அங்க வராங்க. அகோர பசி. அவங்க சாப்பிடட்டும், இவங்க சாப்பிடட்டும், அப்படியே இருப்பாங்க. பசியே இல்லாதவங்க தான் முதல்ல போய் கையை போடுவாங்க. அப்ப 10 பேரும் பசியோடு இருந்தால் ஒரு உணவு தட்டிலே 10 பேருடைய கையும், சில பேர் அவசரத்துல 2 கையும் போட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் அந்த இஸ்லாத்தின் மீது பழி சுமத்துவதற்காக, அவதூறுகளை சுமத்துவதற்காக இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இஸ்லாத்தை பயன்படுத்திக் கொள்வார்கள், இஸ்லாத்தின் மீது கையை போடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். நல்லா பாருங்க, இஸ்லாத்தை யாரெல்லாம் தீவிரமா வெறுக்கிறாங்களோ, எதிர்க்கிறாங்களோ, அல்லாஹ் ஒண்ணு அவங்களை அழிச்சிருவான். ஃபிரௌன் அழிச்ச மாதிரி, அபூஜெஹில் அழிச்ச மாதிரி அழித்து விடுவார். இல்லை என்றால் அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்து விடுவார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு கடுமையா இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வாளை 2 பக்கமும் தீட்டி வச்சிருப்பாங்களா. பொதுவா கத்தியிலிருந்து ஒரு பக்கம் தான் கூர்மையா இருக்கும், மற்றொரு பக்கம் மொட்டையா தான் இருக்கும். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரை தீர்த்து கட்டுவதற்காக
வாளின் 2 பகுதிகளையும் கூர்மையாக ஆக்கி வைத்திருப்பார்கள். எப்படி வேணாலும் போட்டு தள்ளலாம். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு 40வது நபராக இஸ்லாத்தை ஏற்கவில்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்ற பின்னால்தான் இஸ்லாத்திற்கு ஒரு வலு ஏற்பட்டது. அதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பல்பீர் சிங் பாபர் மசூதியை முதலாக கடப்பாறையை போட்டவர் அவர்தானே. அந்த குப்பாவிற்கு மேலால் ஏறி நின்று கொண்டு முதலாக கடப்பாறையை போட்டவர் பல்பீர் சிங் தானே. அவர் இஸ்லாத்திற்கு வரவில்லையா? இந்தியா முழுக்க நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்களை கட்டி கொடுத்தாரு. அப்ப அல்லாஹ் என்ன செய்வானா, யார் பயங்கரமாக இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படுகிறார்களோ ஒன்று அவர்களை அழிப்பான், வாழ வைத்து அவர்களை விலாசம் இல்லாமல் ஆக்குவான். இல்லை என்றால் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்த உதாரணம். நாம் வாழக்கூடிய இந்த காலத்துல பல்பீர் சிங் பாபர் மசூதியை இடிப்பதற்காக முதலாக கடப்பாறையை போட்டவர். அவர் சிறந்த ஒரு உதாரணம். அபூ சுஃபியான் ரசூலுல்லாஹ்வை என்னெல்லாம் செஞ்சாரு, என்னெல்லாம் கெடுதி கொடுத்தாரு, அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கவில்லையா? இப்படியாக வரலாறுகளை நாம் எடுத்து பார்த்தால் இஸ்லாத்தை அழிக்க நினைத்தவர்கள் ஒன்று அழிந்து போவார்கள், அல்லது உலகத்தில் அவர்கள் நோயை படுத்தி சீரழிந்து போவார்கள். யாரு என்ன எதுன்னு கேட்க மாட்டாங்க. அல்லது மூன்றாவது அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான் என்பதை இந்த சம்பவங்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றன. அருமையானவர்களே, ஒவ்வொரு காலகட்டத்திலும் பாருங்க, இஸ்லாத்தின் மீது தவறான கருத்துக்களை எதன் வழியாக திணித்தால் மக்கள் உள்ளங்களிலே பதிவும் என்றெல்லாம் அவர்கள் திட்டம் போட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, விஸ்வரூபம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம், அந்த படத்திலே இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாக, தீவிரவாதிகளாக, கொலை செய்யக்கூடியவர்களாக, கொள்ளையடிப்பவர்களாக சித்தரித்து காட்டினார்கள். தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா சபை அவர்களை சந்தித்து, பட தயாரிப்பாளரை சந்தித்து, இப்படி ஒரு சமுதாயத்தை கேவலப்படுத்துறீங்கள, அந்த சமுதாயம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குது, பொருளாதாரத்தால், கல்வியால், வளர்ச்சியால் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குது, அந்த உண்மையை நீங்க படமா எடுத்து போட்டா ஒரு சமுதாயம் உங்களால உயருமே என்று சொல்லும் பொழுது, நான் அந்த மாதிரி திரைப்படத்தை தயாரிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தான் இன்னைக்கு அமரன் அப்படிங்கிற பேர்ல ஒரு திரைப்படத்தை வெளியிட்டு அதற்கு பல பேரும் யாரு நம்மை காப்பாற்றுவார்கள், நமக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று நாம் எண்ணிக் கொள்கின்றோமோ அவர்களே அந்த திரைப்படத்தை விலைக்கு வாங்கி நல்ல படம். அல்ல சில பேர், ஒரு அம்மா பேசுது, பள்ளிக்கூடங்களெல்லாம் போட்டு காமிக்கணும், காலேஜுகள்ல போட்டு காமிக்கணும், பொது இடங்கள்ல போட்டு காமிக்கணும், இஸ்லாமியர்களை கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா பேசக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்து வருகின்றோம். இந்திய ராணுவத்துல தீவிரவாதிகளுக்கு எதிராக அவங்க தீவிரவாதின்னு போடுறாங்க, காஷ்மீர்ல உள்ளவங்க எல்லாம் தீவிரவாதி, பயங்கரவாதி அவங்க இட்டு கட்டுறாங்க. காஷ்மீர் வாசிகள் முஸ்லிம்கள் 90% இஸ்லாமியர்கள், மீதம் இருக்கின்ற 10% இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் புத்தரை வணங்கக்கூடிய பௌத்தர்களும் தான் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 3 மதத்தவர்களும் மதத்தை கடந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாநிலம் தான் காஷ்மீர் மாநிலம். அந்த மாநிலத்தில் 370வது சட்டப்பிரிவை நீக்கினார்கள். இன்னும் சில கொடுமைகள்லாம் நடக்குது. அங்க என்ன கொடுமை நடக்குது அப்படின்னா, 15 இஸ்லாமியர்களுக்கு ஒரு ராணுவ வீரர், 15 இஸ்லாமியர்களுக்கு ஒரு ராணுவ வீரர் அங்கே நிற்பார். 15 பேருக்கு கணக்கு வச்சு ஒரு ராணுவ வீரரை அங்கே நிற்பாட்டுகின்றார்கள். அவர் என்ன வேணாலும் செய்வாரு, கேட்கறதுக்கு நாதி கிடையாது. அல்லாஹ் தான் கேட்கணும், அல்லாஹ்ட்ட துஆ செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த ராணுவ வீரர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பானே, ஆனால் காஷ்மீர் அது ஒரு புனிதத்தனமாக கூட மாற்றப்படலாம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அந்த தீவிரவாதிகளுக்கு எதிரான சண்டையில ஒருத்தர் ஷஹீதாக்கப்படுகின்றார். மேஜர் முகுந்த வரதராஜன் என்பவர், அவர் அங்கே வீரமரணம் அடைந்து விடுகின்றார். உண்மையிலே அவர் வீரமரணம் அடைந்தவர் தான். அவர் யார் அப்படின்னா, 1983ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் நாள் காலிக்கட் கோழிக்கோடுல பிறந்தவர் தான். 2009 திருமணம் செய்திருக்கிறார். ஒரே ஒரு மகள். சென்னை கிழக்கு தாம்பரத்துல அந்த முகுந்த வரதராஜன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். 2014 ஏற்பட்ட ஒரு சண்டையில இவர் மும்முரமாக ஈடுபடும் பொழுது அவர் சுட்டுக் கொல்லப்படுகின்றார். அவர் இஸ்லாமியராக இருந்தால் அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்தை கொடுத்திருப்பார்.
இந்த மரணமாகிற நேரத்துல அவர் மகளுக்கு வயசு 3. இதெல்லாம் வருத்தத்திற்குரிய ஒரு காரியம்தான். இந்தியாவை பாதுகாப்பதற்காக யாரும் போரிட்டு சண்டையிட்டு இறந்து விட்டால் அவர்களை நாம் போற்றுகின்றோம், அவர்களை நாம் வாழ்த்துகின்றோம். அது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்திய ராணுவத்தினுடைய உயரிய விருது அசோக் சக்ரா, அந்த சக்ரா விருதை 4 பேர் தான் வாங்கி இருக்கிறாங்க. 1957 ஒருத்தர் வாங்கி இருக்கிறார், 2008 ஒருத்தர் வாங்கி இருக்கிறார், 2010 ஒருத்தர் வாங்கி இருக்கிறார். 4வது நபராக இந்த முகுந்த வரதராஜன் அந்த பட்டத்தை வாங்கி இருக்கின்றார். அருமையானவர்களே, காஷ்மீரி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்களே, சமூக பணிகளை தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர்கள். அங்கே சிறுபான்மையிலும் சிறுபான்மையாக வாழக்கூடிய இந்து சமுதாயத்தவர்களுக்கோ பௌத்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கோ ஏதாவது தொல்லைகள் ஏற்படுமானால் பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் அதை முட்டுக்கட்டையாக நின்று இந்துக்களை பாதுகாப்பது, பௌத்தர்களை பாதுகாப்பது. இன்றைக்கும் அதுதான் நடந்து கொண்டே இருக்கின்றது. மற்ற சமுதாயத்திற்காக, சிறுபான்மை சமுதாயத்திற்காக இவர்கள் குரல் கொடுக்கும் பொழுது இருக்கிற 15 பேருக்கு ஒரு ராணுவ வீரர் இருக்கிறாரு, என்னடா இவன் கத்துறான, தீவிரவாதியா இருப்பானோ, சுட்டு தள்ளு. காலேஜுக்கு போற பிள்ளையும் சுட்டு தள்ளினாங்க, நாம பார்த்தோம், ரத்த கண்ணீர் வடித்தோம். இந்த கொடுமைகள் எல்லாம் அங்கே நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. காஷ்மீர்ல முகமது சித்தி அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். இவர் என்ன செய்வார் அப்படின்னா, 100 ஆண்டுகளை கடந்த ஒரு கோவில், ராம கபுல் அப்படிங்கிற ஒரு கோவில் ஸ்ரீநகர்ல இருக்குது. அந்த கோயிலை தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து சுத்தப்படுத்தி 10% குறைவாக வாழக்கூடிய இந்து சமுதாயத்தவர்கள் அங்கே சென்று வணக்கம் செய்வதற்காக என்னென்ன ஏற்பாடுகளை செய்ய முடியுமோ அதையெல்லாம் அவர் செய்து இருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, காஷ்மீரில் வாழக்கூடிய அந்த இஸ்லாமிய சொந்தங்களை தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் அவர்களால் தான் இந்த முகுந்த வரதராஜன் கொலை செய்யப்பட்டார், அவர் இறந்து விட்டார் என்று சொல்லி இந்த படத்தை எடுத்து இஸ்லாமிய சமுதாயம் ஒட்டுமொத்தவர்களும் அவர்கள் பயங்கரமானவர்கள், இந்த மார்க்கம் தீவிரவாதமான ஒரு மார்க்கம், பயங்கரவாத ஒரு மார்க்கம் என்பதை மக்கள் மன்றத்தில் பள்ளிக்கூட குழந்தைகளின் உள்ளத்திலே பதிய வைப்பதற்காகத்தான் இந்த அமரன் அப்படிங்கிற திரைப்படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இஸ்லாமிய சமூகத்தின் மீது அல்லது மற்ற சமூகத்தின் மீது அவதூறுகளை பரப்பக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவர்கள். இன்னைக்கு கோடி கோடியானி பணத்தை வாங்கி எண்ணி உட்கார்ந்துகிட்டே இருக்கலாம், ஆனா ஒரு வினாடி அல்லாஹ்வுடைய சோதனை வந்து விட்டால் கோடியெல்லாம் காலியாகி நீ தெருக்கோடிக்கு வந்து விடுவாய் என்பதைத்தான் அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றன. அருமையானவர்களே, காஷ்மீர்ல 30,000த்திற்கும் மேற்பட்ட அரை விதவைகள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன அரை விதவை? புருஷன் இருக்கிறானா இல்லையா, இறந்துட்டானா, எங்க இருக்கிறான், உயிரோட பிடிச்சு வச்சிருக்கிறாங்களா, அவனை கண்ணந்தோடமா வெட்டி சாகடிச்சுட்டாங்களா? புருஷன் வரது தெரிஞ்சாதான் இந்த பெண் மறுமணம் செய்யாமல் இருப்பார். புருஷன் என்ன கதியானதுன்னு தெரியலன்னா 30,000த்திற்கு மேற்பட்ட பெண்கள் விதவைகள் என்று சொன்னா 60-70 வயசு பெத்தான் நினைக்க கூடாது, எல்லாம் 22 வயசு 23 வயசு. அவங்க கணவன்மார்கள் எல்லாம் கடத்தப்படுகின்றார்கள், எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. கணவன் இல்லைன்னு நினைச்சு கல்யாணம் முடிச்சு மறுநாளே கணவன் வந்துட்டான்னா இந்த கல்யாணம் ரத்து செய்யப்படுமே. அப்ப அந்த பெண்ணுடைய வாழ்க்கை இன்னும் சீரழிந்து விடுது. 1.25 லட்சம் குழந்தைகள் அனாதைகளாக இருக்கிறார்கள். அத்தா எங்க போறாரு தெரியல, அத்தா வருவாங்களா விதவையாக கண்ணீர் வடிக்கின்ற அந்த பெண்களிடத்திலே, தாயிடத்திலே அந்த குழந்தைகள் அத்தாவை எங்கம்மா காணோம், அவங்களுக்குலாம் அத்தா இருக்குது, எனக்கு அத்தா இல்லையா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதையெல்லாம் அவர்கள் அமரன் படத்துல வைத்து இஸ்லாமியர்களின் நிலைமைகளும் மோசமாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் அதை வரவேற்போமே. அதை விடுத்து 30,000 விதவைகளையும் மறந்து 1.25 லட்சம் அந்த அனாதை சிறுவர்களையும் சிறுமிகளையும் மறைத்து இஸ்லாமியர்களின் மீது மீன்படி சுமத்தினால் இது அல்லாஹ்விற்கு எதிரான போராட்டம் கிடையாதா?
அல்லாஹ் நிச்சயமாக கண்டிப்பான். அதை நாம் கண்ணால் பார்க்கத்தான் போகின்றோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல 8வது அத்தியாயம் 36வது வசனத்துல ஒரு செய்தியை சொல்றான் பாருங்க. நம்மெல்லாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். இன்னல்லதீன கஃபரு யுன்ஃபிகூன அம்வாலகும் லியசுத்து அன் சபீலில்லாஹ். இறைவனை மறுத்து வாழக்கூடியவர்கள் இந்த மார்க்கத்திற்கு எதிராக தங்கள் பணங்களை எல்லாம் செலவு செய்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர போறானா, ஏன் உனக்கு என்ன தேவை? நான் தாரேன். நீ இஸ்லாத்துக்கு போற? உனக்கு மாசம் 10,000 ரூபாய் தேவையா? நான் தாரேன். நான் உனக்கு செலவழிக்க. நீ இஸ்லாத்திற்கு போக கூடாது. அப்ப இஸ்லாத்தை விட்டும் மக்களை தடுப்பதற்காக தங்கள் பணங்களை செலவு செய்கிறார்கள். இன்னும் அல்லாஹ் சொல்றான், செலவு செய்தார்கள் மட்டுமல்ல, கியாமத் நாள் வரைக்கும் செலவு செய்வாங்க. அரபி இலக்கணத்துல சீன்கிற வார்த்தையை போட்டா வருங்காலத்தை மட்டும்தான் குறிக்கும். அது அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இனிமேலும் செலவு செய்வார்கள். வியாபாரத்துல ஒரு பங்கு, லாபத்துல ஒரு பங்கு இஸ்லாத்தை அழிப்பதற்காக, இஸ்லாத்திற்கு யாரும் செல்லக்கூடாது என்பதற்காக, நீ இஸ்லாமியர்களின் கடைக்கு செல்லக்கூடாது, எங்க கடைக்கு மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? பகிரங்கமாக பேசுறாங்களா இல்லையா? நாம ஒன்றும் செய்ய வேணாம், அல்லாஹ் பார்த்துக் கொள்வார். செலவு செய்வார்கள். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? சும்ம தகூனு அலைஹிம் ஹஸ்ரா. அவர்கள் செலவு செய்ததெல்லாம் அவர்களுக்கு நஷ்டமாக ஆகிவிடும், தோல்வியாக மாறிவிடும். அல்லாஹ்வுடைய வார்த்தை, நாம அந்த வார்த்தையை சொல்லல. அவன் எவ்வளவு செலவு செய்தானோ அது எல்லாமே அவனுக்கு நஷ்டம்தான், கை சேதம்தான். சும்மா யுகலபூன், பின்பு அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள், வெற்றியும் பெற மாட்டாங்க. நாம ஒண்ணுமே ஆசைக்க வார்த்தை காட்டுறது இல்ல. குர்ஆன் ஹதீஸ வாங்கி கையில கொடுத்துட்டா போதும், இதை உட்கார்ந்து படிங்கன்னா அவர் படிச்சு முடிச்ச பின்னால இஸ்லாத்திற்கு வருவார். துட்டுக்காணி யாரும் வர்றதில்லை. இங்க உள்ள துட்டே நம்மளுக்கே பத்த மாட்டேங்குது. இதுல வேற அடுத்தவங்களுக்கு துட்டு கொடுத்து நம்ம கூப்பிடுறதா? நம்ம துட்டு நமக்கே பத்த மாட்டேங்குது. இதுல வேற துட்டை கொடுத்து நம்ம எப்படி கூப்பிட முடியும்? வல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம யஹ்ஷரூன். மறுமை நாள் ஆகிரத்துல நரகத்தின் பக்கம் அவர்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, இந்த ஒரு பெரிய வேதனை என்ன தெரியுமா? இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டும். அந்த அமரன் திரைப்படத்துல நடித்த சில நடிகர்களை தங்கள் போட்டோல சில பேர் வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இஸ்லாமிய இளைஞர்கள் அந்த வாட்ஸ்அப்ல வச்சிருக்கிறாங்க, பேஸ்புக்ல வச்சிருக்கிறாங்க, தலைவாங்கிறாங்க, தளபதிங்கிறாங்க. அவன் எவ்வளவு இஸ்லாத்திற்கு எதிராக அவன் போராடி கொண்டிருக்கின்றான், அதே பனிப்போர் நடத்தி கொண்டிருக்கின்றான். அவங்களை கொண்டு போய் நம்ம செல்போன்ல வச்சுக்கிட்டு அவன் தான் தலைவாங்கிறது. ரசூலுல்லாஹ் தலைவர் கிடையாதா? எவன் நரகத்திற்கு இழுத்து செல்கின்றானோ அவனை தூக்கி எறிய வேண்டும். அவன் வார்த்தைகள் கூட, பேரை கூட நம்ம வாயில உச்சரிப்பது கூடாது. கலிமாவை சொல்லி இஸ்லாத்திற்கு வர வேண்டும். ஆனா சில இளைஞர்கள் நம்ம பார்க்கிறோம், பேஸ்புக்ல பார்க்கிறோம், வாட்ஸ்அப்ல பார்த்தா அவங்க பேரை டைப் பண்ணா அவங்க அந்த நடிகருடைய போட்டோவை தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. தயவு செய்து இதே சபையில் அந்த வாலிபர்கள் இருக்கிறாங்க, அதை தெரிஞ்சுதான் நான் பேசுறேன். வேதனையாக இருக்கிறது. நம்ம மார்க்கத்தை அழிப்பதற்காக ஒருவன் முயற்சி செய்கின்ற பொழுது அவனை ஏன் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணும்? அவன் படம் வந்துச்சுன்னா இவன் பாலாபிஷேகம் பண்றான், மாலைகள் போடுகின்றான். முதல் ஆளாக போய் நின்று டிக்கெட்டை வாங்கி படத்தில் அமர்ந்து பார்த்துவிட்டு பெருமை பேசுகின்றார். இதெல்லாம் தயவு செய்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்கு நாமும் முயற்சி பண்றோங்கிற குற்றத்தில் அந்த குற்றவிகள் பட்டியல்ல நாமும் சேர்க்கப்படுவோம் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக நான் சொல்லிக் கொள்கின்றேன். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து சகோதர சமுதாயத்தவர்களையும் நம் பக்கமாக அரவணைத்துக் கொண்டு இஸ்லாத்தை அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லக்கூடிய தாயிகளாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.